சார் வணக்கம். மிக தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க. தேர்தல் பிரச்சாரம் எப்படி போயிட்டுருக்குங்க சார்? செல்லுகின்ற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் அமோக வரவேற்பு எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால் மத்திய மாநில அரசுகளுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளால் மக்கள் நொந்து போயிருக்கின்ற காரணத்தினால் ஒரு விடிவு நமக்கு வரப்போகிறது என்ற எண்ணத்தோடு எங்களை ஆரவாரத்தோடு எங்களை வரவேற்கின்றார்கள். வாக்குகளை இரட்டை இலை சின்னத்தில் வாரி வழங்குவோம் என்று வாக்குறுதியை மக்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் என்னுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இப்போது வடசென்னை மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசமானவர்கள் மக்களாக இருக்காங்க. நீங்கள் டெய்லி ஓட்டு கேட்டு போகிறீங்க. இந்த போகும்போது ஒவ்வொரு பகுதியில் மக்கள் உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க சார்? மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் அவர்களுடைய அடிப்படை வசதிகளை கூட இன்னும் ஆளுகின்ற திமுக அரசு நிறைவாக செய்யவில்லை என்பதுதான் வருத்தம். அதை தாண்டி அவர்களுக்கு மாநிலத்தை ஆளுகின்ற அரசு சமீபத்தில் உயர்த்திய கட்டண உயர்வுகள், அது மின் கட்டணமாக இருந்தாலும் சரி, பால் விலை உயர்வாக இருந்தாலும் சரி, எல்லாவரையும் உயர்த்தி மக்கள் மீது ஒரு பெரும் சுமையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தலையில் ஏற்றி வைத்திருக்கின்றது. இந்த பாரம் அவர்களுக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய காரணமாக அவருடைய வாக்குகள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்தில் வாரி வழங்குவார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். இந்த தொகுதியில் அதாவது வடசென்னை தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது? நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா இந்த வடசென்னை தொகுதிக்கு என்னென்ன செய்ய போகிறீங்க சார்? வடசென்னை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இன்றும் பின்தங்கிய காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இதை நம்ம ஒரு தென் சென்னை மாதிரி அங்கே என்னென்ன நல்ல திட்டங்கள் அமலில் இருக்கின்றதோ அந்த நல்ல திட்டங்களை இங்கே கொண்டு வருவதற்கான முயற்சியிலே நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்வேன். உதாரணத்திற்கு ஒரு ரயில்வே முனையம், ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி, ஒரு மிகப்பெரிய நூலகம், ஒரு மிகப்பெரிய விளையாட்டு ஸ்டேடியம், ஏன் எய்ம்ஸ் மருத்துவமனையை கூட வடசென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்தில் அமைத்தால் நிச்சயம் மக்கள் அதனால் பெரும் பயனடைவார்கள். தமிழகத்திற்கே இது ஒரு முன்மாதிரியான ஒரு தொகுதியாக இது நிச்சயம் நிலை மாற்றம் செய்யப்படும். 6 சட்டமன்ற தொகுதியிலையும் திமுக தான் வெற்றி பெற்று அந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்க களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த களத்தை உங்களுக்கு எப்படி சாதகமாக அமைச்சிக்க போகிறீங்க சார்? அதாவது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கின்றது. பெரும்பான்மையான மாநகராட்சி உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கின்றது. இது ரெண்டும் தான் எங்களுக்கு மிகப்பெரிய பலம். ஏன்னு சொன்னிங்கன்னா மக்கள் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கின்றார்கள். இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய அராஜகம், அத்துமீறல்கள், இதனால் மக்கள் ரொம்ப நொந்து இருக்கின்றார்கள். அதே போல் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களுடைய அடாவடித்தனம், இதெல்லாம் பார்த்து மக்கள் ரொம்ப வெறுத்து போயிருக்கின்றார்கள். இந்த வெறுப்பு, இந்த அதிருப்தி எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்குகளாக இரட்டை இலைக்கு மாறும் என்பது தான் யதார்த்தமான சூழல். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த வட சென்னை இதில் பார்த்திங்கன்னா நிறைய கோஷ்டிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதை ஒருங்கிணைச்சு எப்படி நீங்கள் தேர்தலை பார்க்க போகிறீங்க? ஒருங்கிணைக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? கோஷ்டி என்ற அளவில் பார்த்திங்கன்னா எங்கள் கட்சியில் அப்படி இல்லை. மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் எனக்கு பார்த்திங்கன்னா 4 மாவட்ட செயலாளர்கள் வருவாருங்க. அதில் பார்த்திங்கன்னா அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், அதே போல் அண்ணன் மாதாவரம் மூர்த்தி அவர்கள், அருமை சகோதரர் வெங்கடேஷ் பாபு அவர்கள், அருமை சகோதரர் ராஜேஷ் அவர்கள் எல்லோரும் சிறப்பாக களப்பணி ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரை கோஷ்டி பூசல் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இப்போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இந்த இடத்துல தேர்தல் பொறுப்பாளராக போட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. குறிப்பாக அவருடைய மகன் தென் சென்னையில் போட்டிடுறாரு. அவருடைய மகன் தொகுதியில் அவரை கவனம் அதிகமாக செலுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா இது உங்களுடைய வெற்றியை பாதிக்கக்கூடிய நிலைமை ஏற்படுமா சார்? இதெல்லாம் நீங்களே அதிகப்படியாக கற்பனை செய்து கொள்கிறீர்கள்.
அவரை பொறுத்தவரை அவருக்கு என்ன பணி வழங்கப்பட்டிருக்கின்றதோ அந்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கின்ற ஒரு இயக்கத்திற்கு, ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள். அதெல்லாம் அவர் வந்து பொறுப்பாளராக போட்டு இருப்பதால் நிச்சயம் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வடசென்னை பாராளுமன்ற தொகுதியிலே தான் அதிக கவனம் செலுத்துவார் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். அதுதான் அவரும் செய்வார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.